Hi, welcome to day 3, class number 1. Basic wrapping on silk thread bangles. Simple basic wrapping. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான சில்க் thread பேங்கிள்ஸ் வந்து எப்படி ரேப் பண்ண போறோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம ஒன் பை ஒன்னா எப்படி நம்ம வந்து அட்வான்ஸாகவும் பேசிக்காகவும் எப்படி நம்ம பேக் ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக் சில்க் ரேப்பிங்கோடைய வீடியோ இதில் நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழேயுமே உங்களுக்கு நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன். பிடிஎஃப் லிங்க் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில்க் பேங்கில் வந்து நம்ம எப்படி ரேப் பண்ணணும், அந்த பேங்கிலுக்கு எப்படி நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம எப்படி ரேப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயில் தான் நான் இதில் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் அழகாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை நம்ம வந்து கைட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பேசிக், சிம்பிள் அண்ட் அட்வான்ஸ். ஸோ மூணுமே நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேசிக் லேர்னிங் என்ன பண்ணலாம், எப்படி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் பேங்கிள் வந்து வேணும். உங்களோட சைஸஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை பேசிக்கான சைஸ் இருந்தாலுமே ஓகே. ஸோ 2 கட், 4 கட், 6 கட் அந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு. அந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட நீங்கள் வாங்குறீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்க் த்ரெட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளூ, சிசர் கண்டிப்பாக வந்து இதுக்கு தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின், பால் செயின், குண்டன்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நீட்டான ஒரு ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்க இதுக்காக அலோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் மேல நீங்க ஒரு கிளாத் வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. அந்த கிளாத்ல வந்து இந்த ஒரு கம்மு அந்த மாதிரி எதுவும் வந்து சிந்தாம நீங்க வந்து பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீட்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் செய்யும் போது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேங்கில் எப்படி ரேப் பண்ணுறது, அதாவது ஸ்டெப் 1 எப்படி நம்ம பிளாஸ்டிக் பேங்கில் வந்து ரேப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேஸ்ட் எக்ஸாம் பேட் இருக்கும், இல்லைன்னா ஒரு கேலண்டர் இருக்கும் உங்கள் வீட்டில். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேங்கில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வந்து நீங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு நான் வந்து அதுதான் காமிச்சிருப்பேன். பட் இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ரேப் பண்ணணும். 20 to 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ரேப் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் அந்த 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வர வரைக்கும் ரேப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1. உங்களுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பேங்கிள் எடுத்துக்கிறீங்க. அண்ட் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து அவங்க நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க வீடியோவில் காமிச்சிருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன் ஸ்லைடில். பட் அவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம குண்டு குண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து வேண்டாம். 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க இதை கத்திருக்கீங்க, அட்வான்ஸா கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிகினருக்கு 15 ஸ்ட்ராண்ட்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங்கா இருக்கிறவங்களுக்கு 30 ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ நான் ஏன் வந்து 15 ஸ்ட்ராண்ட்ஸ் பிகினருக்கு எடுக்க சொல்றேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மேலிருந்து கீழே வந்து சுத்தும் போது உங்களுக்கு வந்து சிக்காக ஆரம்பிக்கும். அந்த சிக்கு வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம 15 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இதை ஆல்ரெடி கத்துக்கிட்டவங்க வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்படி ரேப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்கள 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுக்க சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டு பாருங்க. ஒரு பிளெயின் பேக்கில் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை வந்து அந்த ஸ்ட்ராண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து கார்னர் ஆஃப் த பேங்கில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு
மெதுவா வந்து கீழ இருந்து மேல வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால்ஃப் ஃபினிஷ்டு பேங்கிள் ராப்பிங் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன டைரக்ஷன்ல வந்து ராப் பண்றீங்களோ, அதே சேம் டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் மாத்தாம வந்து மேக்ஸிமம் வந்து ராப் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து ஒரே மாரியே வந்து வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு மேல, கீழ, ப்ராடா, தின்னா அந்த மாரி வந்து பேங்கிள் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரே மாரி நீங்க வந்து ஆ ரொட்டேஷன் வந்து ஒரே மாரி நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேங்கிள்ஸும் பார்க்க அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் உங்களோட ஹால்ஃப் பேங்கிள் வந்து ராப் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எண்ட்ல வந்து கம் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஒரு எண்ட்ல வந்து நீங்க அந்த த்ரெட்ட வந்து நல்லா இழுத்து பிடிச்சு நீங்க ஒரு கார்னர்ல கம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீதி ஹால்ஃப் பேங்கிளுக்கு திருப்பி நீங்க திரும்பவும் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து சுத்தி, அதே மாரி ப்ராசஸ வந்து ஃபுல் பேங்கிள் முடியிற வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேங்கிள் ராப்பிங்க்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம் ஸ்டிக் பண்றதுக்கு நீங்க எப்பவும் போல ஒரு ஃபெவிக்ரில்லோ, இல்ல நீங்க வந்து ஃபெவிக்விக்கோ ஃபெவிக்விக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபெவிகால் நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, ஃபெவிக்ரில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்கிள் எடுத்து அவங்க வந்து கம் வந்து ஸ்டிக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டெப் 1க்காக உங்களுக்கு வந்து பேங்கிள் ராப்பிங் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப்லேருந்து 3 ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிள் வந்து நீங்க ராப் பண்ணி முடிச்சிடுறீங்க. இந்த பிக்ல பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பேங்கிள் வந்து முடிக்கிற பார்ட் தான் வந்து காமிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? காமிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து நீங்க வந்து கம் ஸ்டிக் பண்ணி அந்த எக்ஸஸ் த்ரெட்ட வந்து நீங்க கட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 4. நீங்க வந்து எங்க அந்த பேங்கிள் ராப்பிங் முடிக்கிறீங்களோ, அந்த அந்த இடத்துல நீங்க கம் வந்து அப்ளை பண்ணிட்டு, நல்லா இழுத்து பிடிச்சு கம் அப்ளை பண்ணிட்டு, நல்லா சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள் ஃபுல்லா எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, எங்கேயும் ஒரு ஓவர்லேப்பிங் இல்லாம, நல்ல ஒரே ஸ்மூத்தான ஒரு ஷேப்ல நல்லா வந்து ஆ பார்க்கறதுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரே மாரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த 6த் ஸ்டெப்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஓவர்லேப்புமே இல்ல. த்ரெட்ஸ் எங்கேயுமே வந்து வெளியில காமிக்கவும் இல்ல. ஸோ அந்த மாரி இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாரி தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் ஸ்டெப்போட ப்ராசஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு பேங்கிள் ராப் பண்றதுக்கு அப்புறமா இந்த மாரி தான் வந்து இருக்கும். அ நோட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சில்க் த்ரெட் பேங்கிள் நீங்க ராப் பண்ண உடனே, அந்த எக்ஸஸா இருக்கிற த்ரெட்ட வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அங்க எங்கேயாச்சும் எக்ஸஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம் வந்து எங்கேயும் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. த்ரெட் பேங்கிள்ஸ்ல கம் வந்து இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது அது பார்க்க அழகா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்றது தான். அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து ஒரு மாரி கம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த பிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்ல வந்து நான் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட் பண்றதுலருந்து நம்ம ஃபினிஷ் பண்ற வரைக்கும் நீட்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர்லேப் இல்லாம ராப் பண்ணிட்டு, நீட்டா அந்த ட்ரிம்மான எட்ஜஸ்மே வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேங்கிள்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் வந்து தரணும் இல்லையா? ஸோ பிளெயினா வந்து போட்டுக்க முடியாது இல்லையா? ட்ரெஸ்ஸஸ் மேல, சாரீஸ் மேலலாம் நம்ம பிளெயினா போட்டுக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வந்து பேங்கிள்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி சில்க் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ் எப்படி டிசைன் பண்ணலாம்? பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து பேசிக் டிசைன்ஸ் வந்து நெறைய வந்து கூகுள்ல நெறைய இமேஜஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க பேசிக் டிசைன்ஸ் பார்த்து நீங்க வந்து அதுவுமே நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து உங்களோட பேங்கிள் டிசைன் பண்றதுக்கு வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டீஸ் உங்களுக்கு இருக்கு. ஸ்டோன் செயின், பால் செயின், குந்தன் ஸ்டோன்ஸ், லக்ஷ்மி காயின்னு சொல்லி நெறைய வெரைட்டீஸ் வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒண்ணொன்னா பேசிக்கா நம்ம வந்து வீடியோல வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிடுறேன். நான் ஏன் பிடிஎஃப் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க லேர்னிங்குள்ள வரதுக்கு முன்னால இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நான் திரும்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்த வீடியோல இருந்து பார்த்த அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு ரீகால் மாரி உங்களுக்கு அதுல செல்ஃப் டிராப்பிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோல தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பேன். லைவாவே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸஸ் வந்து கம்மிங் வீக்ல ஆரம்பிக்குது இல்லையா? கம்மிங் மண்டேயோட டியூஸ்டே வந்து ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ அப்பவே வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி தந்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ டிசைன்ஸ் வந்து நீங்க எந்த மாரி வேணுமோ அந்த மாரி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் அந்த டிசைன் பண்ண உடனே கம் போட்டு ஃபுல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நடுவுல வந்து எதுவுமே நம்ம தொட வேண்டாம். நம்ம அப்படி தொட்டோம்னா ஸ்டோன்ஸ் வந்து விலக ஆரம்பிச்சுரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பேங்கிள் வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ண ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க ஃபேவரட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நெறைய இருக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஐ ஷேப்பு, ட்ராப் ஷேப்ன்னு சொல்லி நெறைய வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாரி புடிச்சிருக்கோ அந்த ஒரு கொஞ்சமா குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒரு ட்ரேல வச்சுட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் பிக்ல காமிச்சிருப்பாங்க பாருங்க. கொஞ்சமா வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ அத அப்ளை பண்ணி நீங்க வந்து டூத் பிக் வச்சோ, இல்ல ஒரு வேஸ்ட் பிரஷ்ஷோட ஹெட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மேல் அந்த பிரஷ் எடுத்துட்டு இந்த குச்சி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா? அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க க்ளூ பென் அண்ட் பேட் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வச்சு நீங்க இந்த மாரி ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மெதுவா ஒண்ணொன்னா வந்து அவங்க ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கறதுலயே வந்து சிம்பிளான டிசைன் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ இந்த மாரி நீங்க ஆ கீழ ஒரு ஸ்டோன், மேல ஒரு ஃப்ளவர் ஷேப்ல, ஹாஃப் ஃப்ளவர் ஷேப்ல நீங்க வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேக்க நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இந்த பேசிக் ராப்பிங் ஆஃப் பேங்கிள் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நீங்க வந்து விட்டுருங்க. அத வந்து தொட வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு பேங்கிள். அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்கா நீங்க பேங்கிள்ஸ் பண்ணி நீங்க அத வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்லைட் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிமைனிங் பேங்கிள்ஸ் வந்து நீங்க இதே மாரி ப்ராசஸ்ல வந்து கன்டின்யூ பண்ணி, ஒரு சிம்பிள் அண்ட் நீட் எலிகன்ட் வேர் பேங்கிள்ஸ நீங்க இந்த மாரி ரெடி பண்ணி, உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து மேட்ச் பண்ணி வாங்கி போட்டுக்கலாம். ஓகேனா ஓகேவா? ஸோ மெயின்டனன்ஸ் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா இத வந்து வாட்டர்ல யூஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வெட் ஆக வந்து விடக்கூடாது. நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது? நீங்க எப்பயாச்சும் எங்கேயாச்சும் வெளியில போறீங்க, ஒரு ஃபங்ஷன்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா, நீங்க கை கழுவும்போது ஆ வந்து தண்ணி வந்து படாம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் பேங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுத்தமாவே வந்து அ ஒரு சேஃபான பிளேஸ்ல வந்து இது வச்சுக்கோங்க. ரொம்ப டர்ட்டியா இருக்கிற இடத்துல, இல்ல டஸ்டியா இருக்கிற இடத்துல வந்து நீங்க வைக்க வேண்டாம். இதுக்குன்னு ஒரு பேங்கிள் பாக்ஸ் செட் பண்ணி அது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டஸ்ட்டோ இல்ல டர்ட்டோ வந்து ஆகாது. இது வந்து நீங்க ஒரு பேங்கிள் பாக்ஸ்ல வந்து செட் பண்ணி, நீட்டா வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாரி உங்களுக்கு உங்களோட கிரியேட்டிவ்க்கு பிடிச்ச மாரி நீங்க நெறைய பேங்கிள்ஸ் வந்து வேர் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா. ஸோ இந்த பேசிக் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் நான் டீட்டெயில்டா நான் வந்து உங்களுக்கு புரியிற மாரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் யாருக்காவது புரியல அப்படின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கேட்டுக்கலாம். அண்ட் இதுல வந்து பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா கேட்கலாம். அட்வான்ஸா இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு டவுட்ஸா இருக்கு அப்படின்னாலுமே, நீங்க ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே நீங்க என்கிட்ட வந்து தாராளமாவே கேட்டுக்கலாம். ஸோ பி ஃப்ரீ டூ டாக் வித் மீ. ஓகேங்களா? ஸோ உங்களோட டைம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட கிளாஸஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லி எனக்குமே நீங்க சொன்னீங்கன்னா, நானுமே வந்து அத எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுமே நானுமே வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்வேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோ அதாவது நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்களுமே வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணி
ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து நீங்க ரேப் பண்ணி பழக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்தரா எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து டைரக்டா கேட்கலாம். ஸோ உங்களோட கிரியேஷன்ஸையும் வந்து நீங்க எனக்கு தாராளமா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தாராளமா வந்து ஷேர் பண்ணலாம். அது மூலியமா நான் உங்களை வந்து மேல மேல உங்களை வந்து சோஷியல் மீடியாக்குள்ள எப்படி இந்த பிசினஸ் எப்படி நம்ம இன்னுமே வந்து ஹையா கொண்டு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணி தாராளமா என்கொயரிஸ் கேட்கலாம். மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டே 4க்கான நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல உங்களுக்கு நான் தரேன். தேங்க்யூ.